அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 13:1-2 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாழம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பின் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சிக்கு அடையாளம் அன்பிலே வளர்வதுதான். நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பம் தான், எல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த முதிர்ச்சிங்கிறது அன்பிலே எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொல்ல முடியும். குறிப்பா 3 விதங்களிலே இந்த அன்பிலே வளரணுங்க. என்ன? 1, தேவனோடு உள்ள அன்பு. 2வது, தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற அன்பு. 3வது, ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல் காட்டுகிற அல்லது ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் இருக்கிற அன்பு. இந்த 3 விதமான அன்பிலே நாம் எந்த அளவுக்கு வளர்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி அடைந்தவன் சொல்ல முடியும். இன்னும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய போதனையே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதுதான். இந்த அன்பின் நிமித்தம் தானே அப்பன் இயேசு சிலுவைக்கு போனார். 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது பாருங்க. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்கு இலக்கணமே சிலுவை. நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இயேசு ஜீவனை கொடுத்து நிரூபிச்சு காண்பித்தாருங்க. அதுதாங்க அன்பின் இலக்கணம். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தியாகமான அன்பை பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது. பாவிகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு என்றார். தேவனுடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானது. இந்த அன்பு இல்லாமல் நீங்கள் தூதர் பாஷை பேசினாலும் மனுஷர் பாஷை பேசினாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சத்தம் போடுற பாத்திரம் மாதிரி தான் என்றால், இப்படிப்பட்ட அன்போடு கூட உங்கள் வரங்கள் செயல்பட்டால் அதில் தான் பிரயோஜனம். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆகவே மன்னிப்பது, பாரங்களை பகிர்ந்து கொள்வது என்று அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை கொடுத்து முழுமையான வெற்றி தருவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.